ஸ்கைபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னதான் நடக்குதுங்க இந்த கோலிவுட்ல? ஒன் பை ஒன்னா ஒரே டிவோர்ஸ் கேஸாவே வந்துட்டே இருக்குங்க. இப்பதான் ஒரு கேஸ் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு டைவர்ஸ் கேஸா? எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்குங்க. இப்ப ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் சைந்தவி டிவோர்ஸ் கேஸ் ஒரு வழியா முடிஞ்சது. அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யா, இன்னொரு பக்கம் சமந்தா நாக சைதன்யா, இப்படி ஒன் பை ஒன்னா கோலிவுட்ல ஒரே டிவோர்ஸ் கேஸா வருதுங்க. இவங்க எல்லாமே காதல் திருமணம் பண்ணவங்க தான், காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தாங்க. நல்லதான் போயிட்டு இருக்கு இவங்களுடைய லைஃப் எல்லாம். ஆனா சடனா ஏன் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்குதுன்னு தெரியல. என்னதான் நடக்குதுன்னே யாருக்குமே புரியலங்க. அந்த அளவுக்கு மன முறிவுக்கான காரணங்கள் தான் என்ன? அவ்வளவு சீக்கிரம் திருமண வாழ்க்கை எல்லாருக்கும் கசப்பாகிடுச்சா? வாங்க பாக்கலாம். இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, ஜெயம் ரவி ஆர்த்தியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கப்பல்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவங்களோட ஜோடி பொருத்தம் பார்க்கும் போதே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க அடிக்கடி சோசியல் மீடியாவில அப்டேட்லயே இருப்பாங்க. தொடர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் அடிக்கடி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பார்க்கும் போதே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியான ஜோடி, கரெக்டான ஜோடி, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷத்தோட இருந்தோம். ஆனா இவங்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, யார் கண்ணு பட்டதுன்னே தெரியலங்க. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் இப்ப டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது என்னன்னா, கடந்த கொஞ்ச நாளாகவே தன்னோட நடிக்கும் நடிகையோட ரொம்ப க்ளோஸா நடிக்கிறாருன்னு பெரிய ரூம் எல்லாம் வந்ததுங்க. இப்ப ரீசெண்டா கூட பொன்னியின் செல்வன் படத்துல தன்னோட ஜோடியோட அவரு ரொம்ப நெருக்கமா நடிச்சிருக்காரு, அவங்களுக்குள்ள சில காதல்லாம் இருக்கு அப்படின்னு பல ரூமர்கள் நமக்கு வந்த வண்ணமாவே இருந்தது. ஆனா இதெல்லாம் ஆர்த்தி எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, என் ஹஸ்பண்ட் பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கிடையில யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலங்க. ஜெயம் ரவிக்கும் சரி ஆர்த்திக்கும் சரி ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இப்போ அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்காங்க. உண்மையா பொய்யான்னு கூட தெரியலங்க. பல மீடியாக்கள்ல இவங்கள பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. ஜெயம் ரவி ஆர்த்தியோட வாழ்க்கை முறிவுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னதான் காரணமா இருக்கும்? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவரு ரொம்ப செல்ல பிள்ளை அவங்க பேரண்ட்ஸுக்கு. சோ அப்படி இருக்க ஒரு மனுஷன் பேசிக்காவே ரொம்ப சாஃப்டான கேரக்டர் நம்ம ஜெயம் ரவி. அவர் நடிச்ச படங்கள்ல பார்க்கும்போதே தெரியலாம் மேன்லியா இருப்பாரு நம்ம ஜெயம். எல்லாருக்குமே ஜெயம் ரவினால ரொம்ப பிடிக்குங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆர்த்தியோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர். அவங்க படம் எல்லாம் தயாரிக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜெயம் ரவிக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதுமே தன்னோட மகளை போய் அவங்களுக்காக பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இது லவ் மேரேஜ். ஆனா இது லவ் கிடையாதுங்க, லவ் கம் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ராப்பர் எல்லாம் பல வருஷமான லவ் எல்லாம் பண்ணலங்க. வீட்டுல பார்த்து சம்மதத்தோட தான் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமா போன இவங்க வாழ்க்கையில 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இப்படி நல்லாதாங்க போயிட்டு இருந்தது இவங்களோட லைஃப். ஆனா திடீர்னு இப்ப யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல, ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ். ஆனா ஆர்த்தி என்ன சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் நான் என் கணவரை விட்டு பிரிய மாட்டேன், எனக்கு என் ரவி வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா தான் இருக்காங்க. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஜெயம் ரவி சைட்ல இருந்தா நோட்டீஸ் விட்டுருக்காங்க டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு. இதுல முழுமையான காரணம் என்னன்னு தெளிவாக தெரியல. ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கு. இதுதான் ரீசனா இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? இப்படிதான் எல்லாருக்கும் யோசிக்க தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்ங்க, வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசினா மறுபடியும் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் சேர்ந்து வாழறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மட்டும் இல்லைங்க, நாங்களும் சேர்ந்து ஜெயம் ரவியும் திரும்ப சேர்ந்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்திப்போம். அதோட கூட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம தனுஷ் ஐஸ்வர்யாவோட டிவோர்ஸ் கேஸும் ஃபைனல் பண்ண போறாங்க. என்னன்னா வர அக்டோபருக்குள்ள 2 பேருக்கும் கன்ஃபார்மா டிவோர்ஸ் கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷுக்கு இப்ப வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா செகண்ட் மேரேஜ்க்காக. அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கும் வேற ஒரு ப்ரொடியூசருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா அறிக்கை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா, இது என்னோட சம்மதம் கிடையாது, என் அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் நான் இன்னொரு கல்யாணத்துக்காக நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தலைக்கு வசந்த பிள்ளைங்க 2 பேர் இருக்கும்போது இந்த முடிவெல்லாம் தேவைதானா? இவங்க கூட ஒரு நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தாங்கன்னா மறுபடியும் சேர்ந்து வாழலாம் நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க?